நாடாளுமன்றத்தில் மத்திய அரசு நிறைவேற்றியுள்ள தொலைத்தொடர்பு மசோதா மூலம் எலான் மஸ்க் மற்றும் அம்பானி மத்தியில் நிலவி வந்த பனிப்போரில் எலான் மஸ்கிற்கு வெற்றி கிடைத்திருப்பதாக கூறப்படுவதற்கு காரணம் என்ன என்று அலசுகிறது இந்த செய்தி தொகுப்பு. தொலைத்தொடர்பு நெட்வொர்க்குகளுக்கான தற்போதைய உரிம முறையை எளிதாக்கும் விதமாக நாடாளுமன்றத்தில் மத்திய அரசு புதிய தொலைத்தொடர்பு மசோதாவை நிறைவேற்றியுள்ளது. இது உலக பணக்காரரான எலான் மஸ்கிற்கு கிடைத்த பெரிய வெற்றியாக பார்க்கப்படுகிறது. இதற்கு காரணம், இந்தியாவை பொறுத்தவரை 5G தொலைத்தொடர்பு ஏலம் விடப்பட்டது போல் சேட்டலைட் இணைய சேவைகளுக்கு ஸ்பெக்ட்ரத்தையும் ஏலம் விட வேண்டும் என இந்தியாவின் மிகப்பெரிய தொலைத்தொடர்பு நிறுவனமான ஜியோ வலியுறுத்தி வந்தது. அதே வேளையில் இந்திய பிரதமர் மோடியின் அமெரிக்க பயணத்தின் போது ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் இந்தியாவில் தனது செயற்கைக்கோள் வாயிலாக பிராட்பேண்ட் சேவையான ஸ்டார்லிங்கை அறிமுகப்படுத்த உரிமை பெற விரும்புவதாக எலான் மஸ்க் தெரிவித்திருந்தார். ஆனால் பிற நாடுகளில் ஸ்பெக்ட்ரம் ஒதுக்கீட்டில் ஏல முறை பின்பற்றப்படுவதில்லை. அங்கு லைசன்ஸ் முறையே பின்பற்றப்படுகிறது. அந்த வகையில் தற்போது மத்திய அரசு நிறைவேற்றியுள்ள புதிய தொலைத்தொடர்பு மசோதாவின் மூலம் ஸ்பெக்ட்ரம் ஏலம் எடுப்பதில் இருந்து விலக்களிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் இந்தியாவில் செயற்கைக்கோள் பிராட்பேண்ட் சந்தையில் ஆதிக்கம் செலுத்த விரும்பும் உலகளாவிய நிறுவனங்களுக்கான வாசல் திறக்கப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் மத்திய அரசின் இந்த முடிவு முகேஷ் அம்பானியின் ஜியோவிற்கு பின்னடைவாக அமைந்துள்ளது. இதற்கு முன்பு 2G விவகாரத்தில் ஸ்பெக்ட்ரத்தை ஏலம் விடாமல் உரிமமாக வழங்கியதால் அரசுக்கு பல ஆயிரம் கோடி நஷ்டம் ஏற்பட்டதாக விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டன. ஆனால் தற்போது மத்திய அரசே ஏலத்திற்கு பதிலாக உரிமம் வழங்க முன்வந்திருப்பதை திமுக எம்பியும் முன்னாள் மத்திய அமைச்சருமான ராசா கடுமையாக விமர்சித்துள்ளார். இது தொடர்பாக எக்ஸ் வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் பிரதமர் மோடி மற்றும் அமித்ஷாவை அவர் டேக் செய்துள்ளார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.